மோர் குழம்பு, உளுந்தம் வடை, 8 பச்சை மிளகா வச்சுருக்கேன், 5 தேங்காய் பத்தை வச்சுருக்கேன், வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு வச்சுருக்கேன், 20 பல்லு பூண்டு வச்சுருக்கேன், ஒரு விரல் அளவு இஞ்சி வச்சுருக்கேன், ஒரே ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். கடாய் வச்சு பச்சை மிளகாயை போட்டு வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு போட்டு, வெங்காயம் போட்டு, தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு, அது கூட ஊற வச்ச 1 ஸ்பூன் துவரம் பருப்பும் 1 ஸ்பூன் அரிசியும் போட்டு எல்லாத்தையும் நைஸாக அரைக்கணும். அரைச்சி கடாய் வச்சு 2 காஞ்ச மிளகா, பெருங்காயம், கொஞ்சோண்டு ஜீரகம், கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளித்து இந்த அரைச்சது எல்லாத்தையும் தயிரில் கலந்து அதில் கடாயில் ஊற்றி குழம்பா ஆக்கணும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ எல்லாம் பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் போட்டு வதக்க போகிறேன். இதெல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டு இதெல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ சோம்பு போட்டாச்சு. இது நல்லா வதங்கிடுச்சு. இதை இறக்கி ஆற வச்சு ஜாரில் போட்டு அரைக்கணும். இப்போ வந்து குழம்பு தாளிக்க போகிறேன். மோர் குழம்புக்கு பெருங்காயம், காஞ்ச மிளகா 2, கடுகு உளுத்தம் பருப்பு, ஜீரகம் கொஞ்சோண்டு, ஒரு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை, தயிரை ஊற்றிடணும். உப்பு போட்டாச்சு. மஞ்சத்தூள், அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். உளுந்து வடை செஞ்சு இது கொதி வந்ததும் இதில் உளுந்த வடையை போட்டு இறக்கி வச்சிடணும். ஜாரில் தேங்காய் போட்டாச்சு. வதக்கின இஞ்சி, பச்சை மிளகா, தக்காளி, பூண்டு எல்லாம் போட்டு அரைச்சி இப்போ குழம்புல ஊற்றணும். ஊற வச்ச அரிசி, துவரம் பருப்பு அதையும் போட்டுடணும். இப்போ இதில் வந்து எல்லா மசாலாவும் போட்டு அரைச்சாச்சு. அரைச்சி இந்த குழம்புல ஊற்றுறேன். இப்போ உளுந்து வடைக்கு மாவு அரைக்க போகிறேன். உளுந்து போட்டு அரைச்சி வடை போட்டு இப்போ அந்த குழம்புல போடணும். இதெல்லாம் போட்டுருவேன். சோம்பு, உப்பு, திட்டமான அளவு உப்பு. இப்போ வந்து மோர் குழம்பு கொதிச்சிடுச்சு. அடுத்தது வடை போடணும். கடாயில் எண்ணெய் ஊற்றுறேன். வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை இந்த குழம்புல போடணும். போட்டு 10 நிமிஷம் ஊறணும். குழம்பு உளுந்த வடை ரெடி. சாதத்துக்கு தான் போட்டு சாப்பிடணும் இது.